மாற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. வீலை போகாத பாத்திரம் நான் விரும்புவோரில்லையே. வீலையெல்லாமும் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமையாக்கிடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே. வாழ்நாள் எல்லாம் உம் பாதம் சேரும் பாதையில் நடத்திடுமே. பெற்றோராம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. இன்றைய நாளின் காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி அது எரேமியா இறைவாக்கினர் நூல் 18ஆம் அதிகாரம் 6வது வசனம். களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். மலைகளும் குன்றுகளும் மேடுகளும் பள்ளங்களும் கற்களும் முற்களும் நிறைந்த ஒரு கரடுமுரடான பாதையிலே நடந்து செல்லுகின்ற ஒரு மனிதன் தன்னுடைய பயணத்தின் திடீரென்று ஒரு தடை ஏற்படுகிறது. அந்த தடையை கண்டவுடனே அவர் சற்று நேரம் நின்று யோசித்து, குயவனே குயவனே களிமண்ணான என்னையும் நீ கண்ணோக்கி பார்த்திடுமே என்று சொல்லி பாடிக்கொண்டு சற்று நேரம் நிதானித்து ஒரு வழியை அவர் தேர்வு செய்கிறார். அந்த வழியிலே களிமண் நிறைந்த ஒரு பாதையாக அது அமைகிறது. பெரும்பாலும் களிமண் நிறைந்த அந்த பாதையிலே நடப்பது என்பது கடினமான ஒரு நிகழ்வு. ஈரமாக இருந்தால் கால் வழுக்கும், அல்லது அதிகம் காய்ந்திருந்தால் காலில் அந்த மண் துகள்கள் குத்த ஆரம்பிக்கும். இப்படி அந்த பாதையில் நடப்பது என்பது கடினமான ஒரு பணி. ஆனால் தொடர்ந்து தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ளுகின்ற அந்த மனிதன், அந்த மண்ணை யாரும் தேடி செல்வது கிடையாது, அல்லது அதிலே பயணிப்பதற்கு விரும்புவது கிடையாது. ஆனால் ஒரு மனிதன் மட்டும் அந்த மண்ணை தேடி சென்று எடுத்து வந்து பயன்படுத்துகின்ற நிலையை நாம் பார்க்கிறோம். குயவன் அந்த மண் இருக்கும் இடத்தை தேடி சென்று அந்த மண்ணை கொண்டு வந்து அதை பக்குவப்படுத்தி தன்னுடைய கரங்களிலே அதை பிணைந்து ஒரு அழகான பாண்டம் செய்கின்ற கலையை கற்றுக்கொண்டிருக்கிற ஒரு மனிதன் குயவன்.
எல்லாம் வல்ல கடவுள் படைத்த தம்மை இப்படியான ஒரு குயவனாக வர்ணித்து இஸ்ரேல் ஜனங்களுடன் இடைப்படுவதை நாம் திருமறையிலே பார்க்கின்றோம். கடவுள் எரேமியாவை ஒரு குயவன் வீட்டிற்கு போகும்படி பணித்தார். அங்கு திரிகையிலே வணையப்படுகின்ற களிமண் குயவன் கையிலே கெட்டுப்போனதை எரேமியா பார்க்கின்றார். அவ்விதமாகவே கடவுளுக்கு பயப்படும் பயமும் கீழ்ப்படிதலும் அற்றுப்போய் அந்நிய கடவுளை வழிபடுகின்ற மக்கள் பாவ வாழ்க்கை வாழ்ந்ததால் பரம குயவனை கடவுள் கரங்களில் கெட்டுப்போன களிமண்ணாகவே இஸ்ரேல் மக்கள் இருந்ததை கடவுள் அன்று வெளிப்படுத்தினார். ஆனால் அவர்களை அப்படியே அவர் எரிந்துவிடவில்லை. திரும்பவுமாக கையில் எடுத்து தனது கரங்களினாலே தமக்கு ஏற்ற பாண்டமாக அவர் வணைந்தெடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த இஸ்ரேலர் மட்டுமல்ல, மண்ணினால் உருவாக்கப்பட்ட நாம் அனைவருமே பரம குயவனான தேவனின் கரத்தில் தினமும் வணையப்பட்டு வரும் பாத்திரங்கள்தான். ஆனால் நாமோ நாம் களிமண் என்பதை மறந்து போவதால் பல வேளையில் இஸ்ரேல் ஜனங்களை போன்று நமது பாவ வாழ்க்கையினால் கடவுளினுடைய கரத்திலிருந்து தவறி விழுந்த களிமண்ணை போல் ஆகிறோம். எப்படி களிமண் அந்த திரிகையிலே கெட்டு போனாலும் அந்த குயவன் மீண்டுமாக அந்த மண்ணை எடுத்து பிசைந்து அதற்கான பக்குவப்படுத்தி ஒரு அழகான பாண்டமாக உருவாக்கி வெளியே கொண்டு வருகிறாரோ அதே வண்ணமாக கடவுள் நம்மை நேசிக்கின்றவராக இருக்கின்றார். நம்மை மீண்டுமாக அழைத்து அவர் திருவுளத்துக்கு ஏற்றபடி நம்மை உருவாக்குகின்ற கடவுளாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு நம் மீது அன்பு பாராட்டுகின்ற, நம்மை நேசிக்கின்ற கடவுளாக அவர் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எவ்வளவு தூரம் பாவ வாழ்க்கையினாலே தவறி போனாலும் கூட மீண்டுமாக தன்னுடைய மக்களை அழைத்து அவருடைய திருவுளத்திற்கு ஏற்றவாறு வணைந்தெடுக்கின்ற கடவுளாய் அவர் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஏசாயா இறைவாக்கினர் நூல் 64ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகின்றவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியைகள் என்று அங்கே இறைவாக்கினர் சொல்லுகின்றார். கடவுள் தமக்கு பிரியமான பாத்திரங்களாக வணையும்படி நம்மை திரும்பவும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்மை மீண்டுமாக கடவுளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அவருடைய திருவுளத்திற்கு ஏற்றவாறு நம்மை வணைந்தெடுக்கின்றவராக நாம் அவரை பார்க்கிறோம். நம்மை நேசிக்கின்றவராக நாம் பார்க்கிறோம். நாம் அவரை விட்டு எவ்வளவு தூரம் பிரிந்து சென்றாலும் நம்மை மீண்டுமாக அழைத்து அவர் திருவுளத்திற்கு ஏற்றவாறு நம்மை பயன்படுத்துகின்ற கடவுளை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே நம்மை முழுமையாய் கடவுளுடைய திருக்கரத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த நாள் நீன் ஆசீர்வாதங்களை நிறைவாய் நாம் பெற்றுக்கொள்வோம். கடவுளை நோக்கி நாம் மன்றாடுவோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, நாங்கள் தவறி விழுந்து விட்டாலும் எங்களை கை தூக்கி எடுத்து மீண்டுமாக உடைய திருவுளத்தின்படியே எங்களை ஒரு அழகான பாண்டமாக நீர் உருவாக்குகின்ற குயவனாக நீர் எங்களுக்கு இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் கெட்டுப்போன பாத்திரங்களாக இருந்தாலும் கூட நாங்கள் விலை மதிக்க முடியாத பாத்திரங்களாய் உருவாக்குகின்ற வல்லமை உம்மிடம் இருக்கிறது. ஆண்டவரே, எங்களை உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு பலனையும் ஆற்றலையும் கொடுத்து வழிநடத்தி காத்திரள வேண்டுமாய் உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம். நீரே எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். எங்களை முழுமையாய் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து உம்முடைய திருவுளத்தின்படி எங்களை வழிநடத்த வேண்டுமாய் எங்களை அர்ப்பணித்து இந்த நேரத்திலே எங்களை ஒப்படைக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் கடவுளே, ஆமென். பெற்றவராம் கடவுளுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியானவரின் வழிநடத்தலும் பாதுகாப்பும் பராமரிப்பும்
இப்பொழுதும் எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் நம் அனைவரோடும் நீங்கள் அமலைத்திருப்பதாக. ஆமீன்.